ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குரூப் 4 2025 இன்றைக்கி நடந்த குரூப் 4 எக்ஸாமோட ரிவ்யூ பார்க்கலாம். ப்ரோ உங்கள் பேர் சொல்லுங்கள். நோபல் ராஜ் என் பேர். ஒரு குரங்குளம். சரி, இன்றைக்கி குரூப் 4 எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? கஷ்டமாக இருந்துச்சா? தான் இருந்துச்சு. மேத்ஸ் ஓகே, பட் தமிழ் வந்து பாதி ஜிகே வந்து டஃப்பாக இருந்துச்சு ரொம்ப. எப்படி பார்த்தாலும் வந்து கட் ஆஃப் வந்து ஒரு 150 155 இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படியா? கொஸ்டின் ஓவராலாக பார்த்தா எல்லா இயர்லேயுமே சேர்த்து இந்த வருஷம் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது கொஸ்டின். ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து வேக்கன்சியையும் கூட்டினாங்கன்னா ஒரு 150 ரேஞ்சுக்கு போட்டவங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் வேலை. ஸோ இது என்னுடைய கருத்து. ஆனால் கொஸ்டின் பேப்பர் வந்து டஃப்பாக தான் இருந்து ரொம்ப. இப்போ மராத்தியர்கள், முகலாயர்கள், சிந்து சமவெளி அதெல்லாம் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்ட மாதிரி இல்லையே? அது கேட்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு சிந்து சமவெளியிலேருந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறாங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போன டாப்பிக்லேருந்து கொஸ்டினே வரலங்க ஆக்சுவலாக. ஸோ நமக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி யோசித்து டைம் எடுத்து பண்ணுற மாதிரியான கூற்றுங்காரணங்கள் கேள்விகள் தான் நிறைய இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம யோசித்து பண்ணுற அளவுக்கு கூட அதில் டைம் இல்லை. ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து கண்டிப்பாக இதை வந்து பரிசீலனை பண்ணி நெக்ஸ்ட் டைம் கேட்கும்போது கூற்று காரணங்கள் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி கொஸ்டினில் பார்த்தா அடுத்த வாட்டி எழுத போகிற கண்டஸ்டன்ஸுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இன்னும் இந்த எக்ஸாம் கிடச்சிருமா, இல்லை அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களா? என்ன எக்ஸாம் இருக்குது அடுத்ததாக? என்ன எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அடுத்து வந்து குரூப் 2, குரூப் 1 அந்த மாதிரியான எக்ஸாமுக்கு தான். குரூப் 4ல் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஒரு சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து அந்த ஜாப் கண்டிப்பாக போய் சேரும். 13 லட்சம் பேர் அப்ளை பண்ண இடத்துல வெறும் 3900 சம்திங் வேக்கன்சி போட்டிருக்கிற டிஎன்பிஎஸ்சினுடைய பார்வைக்கு எல்லோருமே ஷேர் பண்ணி இந்த வீடியோவை கண்டிப்பாக கொண்டு போங்க. சரி, இதுக்கப்புறம் ரயில்வேல அதிகமாக தமிழ்நாட்டு பசங்க இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து ஏதாவது சொல்ல முடியுமா? அதை பற்றின விழிப்புணர்வு இல்லை இன்னும். ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் தான் அதிகப்படியான வேக்கன்சி போடக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு. ஸோ வருங்காலத்தில் வந்து எல்லாருமே வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாதிரி ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் படித்து பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறதுக்கான எக்ஸாமை அட்டன் பண்ணுங்கள். நிறைய வேக்கன்சி இருக்குது அதில். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மட்டுமே நம்ம நம்பிட்டு இருக்காதீங்க நீங்கள். சரி ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ. நீங்கள் கட் ஆஃப் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? கட் ஆஃப் வந்து இந்த டஃப்புக்கு வேக்கன்சியை வச்சியும் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வச்சியும் வந்து ஒரு 155 160 இருந்தால் நல்லாயிருக்கும். சரிங்க ப்ரோ, தேங்க்யூ.